மேசராசி நேயர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் என்ன மாதிரி நிகழும் அப்படிங்கிறத பற்றி தான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஏன்னா வருஷத்துக்கு பலன்கள் என்பது மனிதனுக்கு வேலை செய்யாது. கிரகங்களுக்கான பெயர்ச்சி அது மனித வாழ்க்கையில் ஊடுருவி வேலை செய்யும். அதையும் தாண்டி அவரவருடைய தனிப்பட்ட முறையில் ஜாதக அமைப்பு தான் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும். நன்மை அப்படின்னாலும் தீமை அப்படின்னாலும். ஏன்னா அதை தசாபுத்தி தான் நடைமுறைப்படுத்தும் என்பதை நான் பலமுறை என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மேசராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த சூழ்நிலையில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறார். திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிறார். மேசராசி நேயர்களுக்கு 7.5 சனியாக ஆரம்பிப்பார். 7.5 சனி என்றவுடன் பயம் தேவையில்லை. சிறிய குழந்தைகள், வாலிபத்தில் இருக்கக்கூடியவர்கள், வயோதிகர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் மேசராசியில் இருப்பார்கள். யோக திசை நடக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் நிகழாது. யோக திசை இருக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அந்த யோக திசை என்பதை எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, சனி பயிற்சி ஆனவுடன் அவரவர்கள் ஜாதகத்தை அவரவர்களுக்கு தெரிந்த ஜோதிடரிடம் போய் சரியான விளக்கத்தை தெரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கை பயணத்தை நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக என்னை சந்தித்தால் நான் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்வேன். குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும், வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும், வயோதிகர்கள் எப்படி இருக்க வேண்டும், தொழில் அதிபர்கள் எப்படி இருக்க வேண்டும், பணியாளர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை சனி பெயர்ச்சி ஆகும் முன் ஒரு வாரத்திற்கு முன் அதுக்கான பலனை சொல்வேன். பொதுவாக 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி 7.5 சனியாக ஆரம்பிக்கும் மேசராசினியர்களுக்கு.